அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மன வாழ்க்கை முதல் மனை யோகம் வரை உங்களுக்கு மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையே அதனால் மலரப்போகுது. 12 வருஷங்களுக்கு பிறகு உச்சமடையக்கூடிய குரு பகவானுடைய பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை, உங்கள் ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சியாகி கடகராசிக்கு போகிறாரு. கடகராசியில் உச்சமும் அடைகிறார். கடகராசிங்கிறது உங்களுக்கு 2ஆம் வீடுங்க. 2ஆம் வீடுங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பல விஷயத்தில் ஹோல்டு பண்ணி இருப்பார், தடுத்து நிறுத்தி இருப்பார். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களை தடுத்திருப்பார் குரு பகவான், அதுவும் ஜென்ம குருவாக. அது மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல், எந்த ஒரு நபரும் உதவிகள் செஞ்சிடாமல் நீங்கள் தனிமரமாக இருந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நிலைப்பாட்டில் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமடைகிறாரு. அப்போ குடும்பத்தில் சில உறவுகள் உங்களுக்கு வந்தே தீரும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் என புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் கிடைத்தே தீருவாங்க. மன வாழ்க்கையிலும் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்குங்க. மன வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது. உங்கள் வாழ்க்கை துணை வழியில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய வேலை, தொழில் அல்லது சொத்து கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அதனால் சரியாகும். அடுத்ததாக மனை யோகம், நிலம், சொத்து வாங்குவீங்க. புதியதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அமைப்பும் கூட இருக்குங்க. கார் போன்ற வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அடமானத்துக்கு போன தங்க நகையை மீட்டெடுப்பதற்குரிய பாக்கியமும் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றாவது நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்குங்க. மேலும் குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கார். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு, தொழில் மற்றும் வேலை விஷயத்தில் பணவரவு நிச்சயமாக கிடைக்கும். புதியதான தொழில் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் லாபம் என உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. நிச்சயமாக புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் கிடைக்க போகுது. இந்த உறவுகளால் உங்கள் வாழ்க்கை மாறும். குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் பெறும் அதிகமாக. அப்படி பார்த்தோம்னா குரு பகவானுக்கு 5, 7, 9 என பார்வை உண்டுங்க. 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை விருச்சக ராசியை பார்க்குறாரு. அப்போ எதிரி, கடன், நோய் கட்டுப்படும். எதிரிகள் நடமாட்டம் குறையும், கட்டுப்படும். வேலையில் பேர், புகழ் கிடைக்கும். வேலை விஷயத்தில் நிம்மதி நிச்சயமாக உண்டுங்க. எப்பேற்பட்ட நோய் பிரச்சனை இருந்தாலும் அது இந்த 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு சரியாகும். 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறாரு. உங்கள் மிதுன ராசிக்கு அது 8ஆம் வீடு. அப்போ வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம். மறைமுக வழிகளில் பணவரவும் மன வாழ்க்கை மூலமாக நிம்மதியும் உண்டு. கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு யோகம், வேறு ஊருக்கு போய் உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய யோக காலகட்டம் ஏற்படுங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை என்பது மீன ராசியில் பதியுது. அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் மீது பதியுது. அப்போ அதிகப்படியான வேலை, தொழில் நஷ்டம், தேவையில்லாத உடல் உபாதைகள் கொடுத்து குடும்பத்தில் நபர்களுக்கு செலவுகள் செய்து கண்டத்தை கொடுத்து வந்த இந்த சனி பகவான் இந்த குரு பகவானுடைய பார்வை பட்டு சுபர் ஆகிறார். அப்போ வேலை ரீதியாக விட்டதை பிடிச்சிடுவீங்க. குடும்ப உறவுகள் ரீதியாக அவர்களுடைய ஆயுள் காப்பாற்றப்படும். மரண படுக்கையில் இருக்கவங்க கூட எழுந்து நின்று நடமாட ஆரம்பிப்பாங்க. அப்போ மரணத்திற்கு ஒப்பான கண்டம் நிச்சயமாக விலகி போயிடுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உறவினை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் இருந்துச்சுன்னா அது இனி வேண்டாம். மேலும் வேலை ரீதியாக கூடுதல் பொறுப்பு, வேலை சுமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது இனிமேல் குறைஞ்சு போயிடுங்க. ஆக மொத்தம் மன நிம்மதி, மன வாழ்க்கையிலும் மன யோகத்திலும் நிச்சயமாக உண்டுங்க. இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, மஞ்சள் நிற ஆடையை அதிகமாக பயன்படுத்துறது நல்லதுங்க. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி
குரு பகவான் உங்களுக்கு நிறைய மங்களத்தை தருவார். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.